ஐயா வணக்கம். வள்ளலார் அருளிய தெய்வமணி மாலை 25வது பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பாடலில் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாயை உடல் எவ்வளவு தொலைவுக்கு அழியுது, பாழ்படுது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு உதாரணங்களோடு சொல்லுகிறார். அந்த உதாரணங்கள் தற்பொழுது இந்த பாடலில் பார்க்கலாம். பாய்பட்ட புலி அன்ன நாய்ப்பட்ட கயவர்தம் பாழ்பட்ட மனையில் நெடுநாள் பண்பட்ட கழுநீரும் விண்பட்ட இன்னமுது பட்ட பாடாகும் அப்படின்றார். பாய்பட்டம்னா நீர்த்து போனது. ஆதாரம் இப்போ காலையில் வச்சோம்னா கூட சில நேரத்தில் நைட்டு பார்க்கும்போது நீர்த்து போயிடும், மறுநாள் பார்த்தா நீர்த்து போயிடும். அந்த நீர் விட்டுருச்சுன்னா அது சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை, அது பாழாயிடுது. அந்த அன்னத்தை சொல்கிறார், அன்னம் பாழாயிடுதான், அது வேலையோடு அது செய்யலை அப்படின்றத ஒரு காட்டு. நாய்ப்பட்ட கயவர்த்தம்னா தெருநாய், ஒரு முறையில்லாத ஒரு நாய், வெறிப்படுத்த நாய், அந்த மாதிரி நாய்ப்பட்ட கயவர். அந்த மாதிரியான குணமுள்ள மனிதர்கள் தம் பாழ்பட்ட மனையில், தன்னுடைய வீடு பாழடைந்து பாழ்படும். பாழ்னா ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை. மனையில் நெடுநாள் பண்பட்ட கழிநீரும். பண்பட்ட கழுநீர்னா கழுநீருக்கு எப்போவுமே ஒரு கெட்டு போகிறதில்ல, அது அதிகமாக, அது நல்ல நீர். உடலில் சாப்பிட்டா பாக்டீரியாஸ்லாம் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நீர். அந்த காலத்தில் அந்த நீராகாரம்னா அது சாப்பிட்டாங்க. விண்பட்ட இன்னமுது, இந்த ஆகாரமெல்லாம் பாழாயிடுதான். விண்பட்ட இன்னமுதுன்னா இதெல்லாம் ஒரு கயவர் வீட்டில் அது பொறுப்பு இல்லாமல், அதனுடைய ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாதனால இதெல்லாம் முறையற்று பாழாகி போயிடுகிறது. அதுபோல் நம்ம உடல் அந்த மாதிரி பாழாகுதுன்றதை சுட்டி காட்டுகிறார். பேய்ப்பட்ட புல்லுமணி பூப்பட்ட பாடும் நற்பூன்பட்ட பாடும் தவிடும் அப்படின்றார். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. பேய்ப்பட்ட புல்லுமணி, ஒரு புல் தரையில் அற்பத்தனமாக நடந்து கொள்வது, ஒரு புல்லுக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் இல்லாமல் கண்டபடி அதை பாழ் பண்ணக்கூடிய ஒரு செயல். நற்பூன்பட்ட பாடும் தவிடும், ஒரு பூன்பட்ட பாடுன்னா உலக்கையை தான் அவர் சொல்கிறார். பூன் வைத்திருக்கும் உலக்கையில் ஒரு பூன் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மரம் செதறி வரக்கூடாதுன்றதுக்காக. அந்த பூன்பட்ட பாடு எது கூட படுது? தவிடு. நெல்லை குத்தும்போது நம்ம பாட்டுக்கு குத்துறோம், அதுலேருந்து அரிசி எடுக்கிறோம், அந்த தவிடு தனியாக போகுது, எல்லாம் பண்ணாலும் அந்த பூன், அந்த மரம் முனை இருக்குங்களே உலக்கை, அது படுற பாடு எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்றார். அது குணம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் எல்லாவற்றையும் தன் ஜீவனைப் போல் அதை பார்க்குற, அது எவ்வளோ கஷ்டப்படுது. அதோட பாடு யாரும் கவலைப்படலையே. அதை உருகி இருக்கிற அரிசியை தின்னுடுறோம், தவிட தூக்கி மாட்டுக்கு போடுறோம், இப்படி பண்ணுறோம். ஆனால் அந்த பாடு எடுக்கிறது எது? அந்த உலக்கை. அது பட்ட பாடு அப்படின்றார். பொன்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமாம். பொன்பட்ட பாடகர்கள்னா தெளிவான பாடகர்கள், தெளிவோடு நல்ல தெளிந்த பாடகர்கள்.
பூன்பட்டு போடும் பொன்பட்ட உமியும் உயர் பொன்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமாமோ. அந்த பாடவர்களுடைய போகம், அதனுடைய ஒரு ஆனந்தமே அப்படின்றார். ஆய்ப்பட்ட மறைமுடு செய்ப்பட்ட நின்னடிக்கு. ஆய்ப்பட்ட மறைமுடினா பெரிய ஆராய்ந்து பெரிய தெளிவுற்ற ஒரு மறைமுடினா மறைந்திருக்கும் முடி. மறைமுடினா அந்த ஒரு இறைவனுடைய நெறிமுறைகளை மறைமுடின்னு சொல்கிற மாதிரி. செய்ப்பட்ட நின்னடிக்கு. செய்ப்பட்ட நான் செய், உன் அடியில் இருக்கிற குழந்தைக்கு. செய்ப்பட்ட நின்னடி ஆட்பட்ட பெருவாழ்வில். இப்படியெல்லாம் உடம்பு பாழடைஞ்சக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற உடம்ப ஒரு பண்பட்ட தெளிந்து அந்த பாடல்களை பாடி, என்ன பாடல் பாடுறதுன்றது இசையால் இறைவனை கூடும் எண்ணம். அந்த கூட்டு என்னை சிறு குழந்தையாக உன் காலடியில் போட்டு இந்த பெரு வாழ்விலே அருள்பட்ட நெறியும் நீ கொடுத்த நெறியும் மெய்ப்பட்ட பொருளும். மெய்னா இந்த உலகம், பிரபஞ்சம், இவையெல்லாம் மெய்யானது. மெய்ப்பட்ட அதை மெய்யை காட்டுறார். அருள் கொடுத்து அந்த மெய்யை காட்டுறார். மெய்ப்பட்ட பொருள்பட்ட நிலையும், அந்த அதனுடைய அர்த்தங்களை, பொருள்களை, உண்மைகளை, சத்தியங்களை, அந்த நிலை ஒரு அமர் போகமாம். அதை காட்டியதற்கு பெரிய போகம்னா வேறு ஆனந்தம். போகம்னா ஆனந்தத்திலே திளைத்து போயிடுறது. எப்படி கழித்து போகுது, ஒரு குடிகாரம் எப்படி இதாகிடணும், அது மாதிரி இதில் இன்பத்தில் அதை கண்டதும் அப்படியே கழித்து போகுது. அதுதான் போகம் ஒரு போகமாமோம் அப்படின்னு. இந்த உடலை கொடுத்து இதெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் பாடணும். அந்த பாடி நான் ஆளாய் ஒரு குழந்தைய அவன் காலில் விழுந்து உன் காலோடு இருந்து நீ அருளிய இது எனக்கு இவ்வளோ பெரிய இதை காட்டியது பெருமை என்று அவர் அந்த பாடலில் தெரிவித்து, தாய்ப்பட்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளத்தனமோ உங்கு கந்த வேலி ஷண்முகத்து யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியேன்னு முடிக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கு. உதாரணங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அதை பாருங்கள். பார்த்து அன்பர் அனைவரும் இதையெல்லாம் கண்டு இன்புற வேண்டும், தெளிவுற வேண்டும். தன் உள்ளம் பரிசுத்தமாகி இறைவன் குடிகொண்டு நம்மை வழிகாட்ட வேண்டும். இதற்காக அருளாளர்கள் அருளியதை நாம் படித்து உணர்ந்து பாடி இசையால் வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு, பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய வெளியீடு பண்ணுறதா இருக்கும். அதில் உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் தேடிட்டு இருக்கணும். எப்போது பார்க்கும்போது கிடைக்கும் மொழிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வெளியிடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுபோல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். அவர்களை தெம்புபடுத்துங்கள். அவர்களை தெளிவோடு வருங்காலத்தில் அவர்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை விஷப்பூச்சிகள் அரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் தவறான நிறைய தவறுகள் நடக்கிறது. நிறைய தமிழ் வார்த்தைகளை சமஸ்கிருதம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டனர். கடைசியில் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு தயாராகவே இருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் ஒரு பிராமணர், அவர் பரீட்சையை கட்டிக்கிட்டார். அதனால் தமிழில் சமஸ்கிருதத்தில் இருந்த திருக்குறளை தமிழர்களுக்காக கொடுத்தாருன்னு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன செய்கிறது, என்ன சொல்கிறதுன்னு புரியல.
வேதனை மேல் வேதனை இது. அதை காக்க நம் அடுத்த ஜென்ரேஷன் தயாராக இருக்க வேண்டும். தயார்னா போராட வேணாம், தெளிவோடு எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா போகிறோம். நம்மளை யாரும் மாற்றிட முடியாது. தெளிவில்லாத மனிதர்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அறியாமையில் குற்றங்கள் செய்கிறாங்க. அவங்கள ஈஸியாக விலைக்கு வாங்கிடுறாங்க. அறிவோடு இருந்து தெளிவோடு இருந்தால் யாரும் அசைக்க முடியாது. நாம் நம்மளுடைய பொக்கிஷத்தை அனுபவித்து வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடும் பாடலை கேட்டு இன்புறுங்கள் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்த பாடல் பார்ப்போம். பாய்பட்ட புலி அன்ன நாய்பட்ட கயவர்தம் பாழ்பட்ட மனையில் நெடுநாள் பண்பட்ட கழுநீரும் விண்பட்ட இன்னமுது பட்ட பாடாகும். பாய்பட்ட புலியன்ன நாய்பட்ட கயவர்தம் பாழ்பட்ட மனையில் நெடுநாள் பண்பட்ட கழுநீரும் விண்பட்ட இன்னமுது பட்ட பாடாகும். அன்றி போய்பட்ட புல்லுமணி பூப்பட்ட பாடும் நற்பூன்பட்ட பாடு தவிடும். உன்பட்ட உமியும் உயர் பொன்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமாமோ. ஆய்பட்ட மறைமுடி சேய்பட்ட நின்னடிக்கு ஆட்பட்ட பெருவாழ்விலே அருள் பட்ட நெறியும் மெய்ப்பொருள் பட்ட நிலையும் உற அமர் போகமே போகமா. ஆய்பட்ட மறைமுடி சேய்பட்ட நின் அடிக்கு ஆட்பட்ட பெருவாழ்விலே அருள் பட்ட நெறியும் மெய்ப்பொருள் பட்ட நிலையும் உற அமர் போகமே போகமா. தாய்பட்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கி கந்த வேளே. தாய்பட்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கி கந்த வேளே. கண்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே.